சிவகங்கை அருகே காவல்துறை வாகனம் மோதி ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 3 நபர்கள் உயிரிழந்த நிலையில் இதில் உடல்களை வாங்க மறுத்து 2வது நாளாக போராட்டம் நடைபெற்று வரும் அந்த அண்மை செய்தியை நாம் பார்த்து வருகிறோம். சிவகங்கை மாவட்டத்தில் காவல்துறை வாகனம் மோதியதில் பைக்கில் வந்த ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 3 பேர் உயிரிழந்த நிலையில் உடல்களை வாங்க மறுத்து மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனையில் 2வது நாளாக உறவினர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இது குறித்த விவரங்களை எம்முடைய செய்தியாளர் பாலமுருகன் நேரலையில் வழங்க நாம் கேட்கலாம். பாலமுருகன், சம்பந்தப்பட்ட காவலர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டும் கூட உடல்களை வாங்க மறுத்து போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறாங்க. என்ன காரணங்களை அவங்க சொல்றாங்க? நிச்சயமாக காவல்துறை வாகனம் மோதி இருசக்கர வாகனத்தில் ஒரே குடும்பத்தில் வந்த 3 பேர் பலி சம்பந்தமாக மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனையில் தொடர்ந்து 2வது நாளாக போராட்டம் நடத்தி வருகிறார்கள். மதுரை சிட்டம்பட்டி பகுதியைச் சேர்ந்த பிரசாத், அவரது மனைவி சத்யா, அவரது மகன் அஸ்வின் ஆகியோர் மதுரை அனஞ்சூர் பகுதியில் மரணமடைந்த உறவினர் தங்கம்மாளின் இறுதிச் சடங்கு பங்கேற்றுவிட்டு இருசக்கர வாகனத்தில் நேற்று முன்தினம் மாலை பைக்கில் திரும்பிக் கொண்டிருந்தார்கள். அவர்களுடன் சோன ஈஸ்வரி என்பவரும் பயணம் செய்து வந்தார். அப்போது சக்குடி அருகே எதிரே வந்த காவல்துறையினர் வாகனம் இருசக்கர வாகனத்தில் மோதியதில் பிரசாத், அவரது மனைவி சத்யா, அவர்களது குழந்தை அஸ்வின் ஆகியோர் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்திருக்கிறார்கள். சோன ஈஸ்வரி சிகிச்சைக்காக மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். இறந்தவர்களின் 3 பேர் உடல் மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனையில் உடற்குழு ஆய்வுக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து இவர்கள் காவல்துறை வாகனத்தில் பயணித்த காவலர்களை கைது செய்ய வேண்டும், விபத்தில் உயிரிழந்த குடும்பத்தினர் அரசு பணி வழங்க வேண்டும், உயிரிழந்த குடும்பத்திற்கு இழப்பீட்டுத் தொகை வழங்க வேண்டும், வழக்கை திசை திருப்பக்கூடாது, விபத்தில் காயமடைந்த சிகிச்சையில் உள்ள பெண்ணுக்கு உயிர்தர சிகிச்சை வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி தொடர்ந்து 2வது நாட்களாக மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனையில் தொடர்ந்து உடலை வாங்க மறுத்து போராட்டம் நடத்தி வருகிறார்கள். தமிழக அரசு சார்பில் இறந்த குடும்பத்திற்கு 10 லட்சம் ரூபாய் அறிவித்தாலும் கூட மதுரையில் உள்ள அமைச்சர், மாவட்ட ஆட்சியர் நேரடியாக பிணவரைக்கு வந்து இறந்தவர்களின் உறவினரிடம் துக்கம் விசாரித்து காசோலை வழங்கி இறந்த குடும்பத்தில் ஒருவருக்கு அரசு வேலை வழங்குவார்கள் என்று கூறியிருந்தார்கள். அவர்கள் வரவில்லை என்று, இதனால் தொடர்ந்து 2வது நாள் உடலை வாங்க மறுத்து தொடர்ந்து போராட்டம் நடத்தி வருகிறோம் என்று உறவினர்கள் குற்றம் சாட்டி வைக்கிறார்கள். அதேபோல் மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனையில் விபத்தில் சிக்கி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் அந்த பெண்ணிற்கு உரிய சிகிச்சை அளிக்கவில்லை என்றும் உறவினர்கள் குற்றச்சாட்டை முன்வைத்து தொடர்ந்து 2வது நாட்களாக உடலை வாங்க மறுத்து தொடர்ந்து போராட்டம் நடத்தி வருகிறார்கள். உயிரிழந்த உடல்களை வாங்க மறுத்து மதுரை அரசு மருத்துவமனை வளாகத்தில் உறவினர்கள் 2வது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய நிலையில் கள விவரங்களை செய்தியாளர் பாலமுருகன் வழங்க நாம் கேட்டும் விவரங்களுக்கு நன்றி பாலமுருகன்.